வணக்கம். வாழ்வியல் ஜோதிடர். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். புத்தகங்கள் வாங்கி வச்சு நம்ம படிக்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு 2-3 புத்தகங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதை படிச்சுட்டு இருந்தாவே போதும். அதே நம்மளுக்கு நல்வழி காட்டும் அப்படின்னு அறிஞர் மூவா சொல்லியிருப்பார். இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க. புத்தக காட்சிகள்லாம் நடக்குது. அங்கே கூட்டம் போகிறாங்க. அந்த மாதிரியான வாசிப்பு பழக்கம் கண்டிப்பாக தேவை. இடைக்காலத்தில் அந்த புத்தக படிப்பு கம்மியாயிருச்சு. இப்போ இருக்கிற குழந்தைங்களும் புத்தகத்தை படிக்கிறது இல்லை, செல்ஃபோனை வச்சு பார்த்துக்கிறாங்க. ஆனால் புத்தக வாசிப்பு நம்மளுக்கு எதை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல அறிவை தரும். அறிவு எங்கே ஏற்படும்னாக்கா அறியாமை விளக்கும். விளக்கிட்டு வர்றது தான் அறிவு. நம்ம எல்லாருமே அறியாமையில் இருக்கிறோம். நம்மளோட அறியாமையை போக்கக்கூடியதான் நூல்கள். இப்போ நம்ம நூலை கண்டிப்பாக படிக்கணும், புத்தகத்தை படிக்கணும். அதனால தான் கற்ப களிமடம் அக்கம் மடம் அக்க புர்க்கம் தீர்ந்து உலகின் கோளுணரும். இவ்வுலகின் கோளுணர்ந்தால் தத்துவமான நெறி படரும். அந்நெறி இப்பால் உலகில் இசைநெறி உப்பால் உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு நான்மணிக்கடிகை சொல்லக்கூடியது. பொதுவாக நம்ம புத்தகத்தை எதுக்கு படிக்கிறோம்? இந்த காலத்து குழந்தைகிட்ட கேட்டிங்கனாக்கா ஒரு பரீட்சையில் பாஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பாடத்திட்டம் தாண்டி நம்ம ஒரு துறை சார்ந்த அறிவை தாண்டி கண்டிப்பாக படிக்கணும். படிக்க தான் நம்மளுக்கு அறிவு தெளிவடையும். அறிவு தெளிவடைஞ்சாதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறியாமை அகன்று உலகத்தோட இயல்பு நம்மளுக்கு தெரியும். உலகத்தோட இயல்பை தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அறநெறியில் நம்ம வாழ்க்கையை நடத்துவோம். அறநெறியில் வாழ்ந்தால் கண்டிப்பாக இந்த உலகில் நம்ம புகழை நிலைநாட்டுவோம். அடுத்து இறப்பிற்கு பின் மறுமை உலகத்திலையும் இன்பம்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நான்மணிக்கடிகையோட ஒரு விளக்கம். பொதுவாக புத்தக வாசிப்பை குழந்தைங்களை விட்டு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். பெரியவங்களை நம்மளும் வாசிக்கணும். இந்த காலத்தில் ஒரு டிவியில் செய்தி கேட்டால் போதும், செல்ஃபோனில் வரக்கூடிய செய்திகளை படித்தாவோ பார்த்தாவே போதும், யூடியூப்பில் இருக்கிறது நம்மளுக்கு போதுமானதுன்ற ஒரு தவறான மனப்போக்கில் தான் நம்ம எல்லாம் நடந்துட்டுருக்கிறோம். கண்டிப்பாக புத்தகத்தை கையில் ஏந்தி படிக்கணும். ஒரு புத்தகத்தை கையில் ஏந்தி இருக்கிறது ஒரு பிறந்த குழந்தைய கையில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு இன்பத்தை தரும். கண்டிப்பாக படிங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு தூண்டுகோலாக நீங்கள் இருங்க. அவங்களுக்கும் புத்தகங்களை வாங்கி கொடுங்கள். நன்றி.